எல்லா கார்லயும் டிராவல் பண்ணலாம், ஆனா ஒரு கார்ல மட்டும் டிராவல் பண்ண முடியாது. அது என்ன காரு? எல்லா கார்லயும் டிராவல் பண்ணலாம், ஒரு கார்ல டிராவல் பண்ண முடியாது. சொல்லுங்க என்னன்னு. வணக்கம், என் பேர் சாயாண்டி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். பிரியாணிக்குள்ள போட்டி வச்சா எது ஃபெயில் ஆகும்? சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா கார்லயும் டிராவல் பண்ணலாம், ஆனா ஒரு கார்ல மட்டும் டிராவல் பண்ண முடியாது. அது என்ன காரு? எல்லா கார்லயும் டிராவல் பண்ணலாம், ஒரு கார்ல டிராவல் பண்ண முடியாது. சொல்லுங்க என்னன்னு. சர்க்காரா? கங்காரு. கங்காரு எங்கேயா கண்டுபிடிச்ச? அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் சுசிலாஸ்ரீ. சத்தப்படாதுப்பா, பரிசு இல்லைன்றுவா. டீச்சர் சொன்னாங்கன்னா ஏன் ஒரு மாசமா லீவு போட்டிருந்தியே, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவு போட்டிருந்தியே, டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? அதுக்கு ஸ்டூடெண்ட் சொன்னாங்கன்னா நான் எவ்வளவோ கேட்டேன் மிஸ், ஆனா அவர் நான் கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கினது தரமாட்டாரு. அவர் சர்டிபிகேட் கேட்கணும்னு நினைச்சு டாக்டர் சர்டிபிகேட் தர முடியாது சொல்லிட்டாரா? சூப்பர். என்ன படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்டா? அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் ஷைலா ரஜிபா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஆகியது ஒரு எலியும் ஒரு எறும்பும் ஸ்கூலுக்கு போச்சான். அதுல ஒரு எலி மட்டும் கரெக்டா ஸ்கூலுக்கு போயிருமா, எறும்பு மட்டும் ஒரு நாள் விட்டு விட்டு போகுமா. அது ஏன்? கட்டெருமை, ஏன்னா அது கட்டடிச்சு போகும். அப்படி அருமை அருமை. பாத்தீங்களா? ஹியூமன் கிளப் வருவீங்களா? 2 வருஷமா வராங்க. 2 வருஷமா வருவாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. வணக்கம் சொன்னாங்களா, பேரு, படிக்கிறது, வகுப்பு, நகைச்சுவை. அவங்க சொன்ன நகைச்சுவையில் அசிங்கம் இருந்ததா? இல்லை. இப்படித்தான் நாங்கள் வளர்க்குறோம் பிள்ளைகளை 35 வருஷமா. கட்டரும்பு அது பாருங்க. சரி, இதே மாதிரி நான் கேட்குறேன். இருப்பான் மைக் வச்சுக்கோ. நான் ஒரு கேட்குறேன். ஒரு கயரில் ஒரு எறும்பு போச்சான். ஒரு கயிறு, ஒரு எறும்பு போச்சான். அந்து போச்சான் அந்த கயிறு. ஏன்? அதுவும் கட்டெரும்பு தான். சரியா? போயிட்டு வாங்க. அதனாலதான் நான் இங்க தலைவராக இருக்கேன். சரியா? பதிலுக்கு பதில். ஒன்னு சொன்னா 9 சொல்லுவேன். பேசு. அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் டி சாஸ்வதராஜன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சினிமா தியேட்டர்ல ஏன் ஏரோல இருக்கவங்களுக்கு ஒழுங்கா படம் தெரிய மாட்டேங்குது? என்ன இன்னொருக்கா? சினிமா தியேட்டர்ல ஏன் ஏரோவுக்கு ஒழுங்கா படம் தெரிய மாட்டேங்குது? ஏரோல இருக்கவங்களுக்கா? சியா? சீரோல இருக்கவங்களுக்கு தான் முன்னாடி பீரோ இருக்கும். ஏரோ வந்து முன்னாடி, அடுத்து பி, அடுத்து சி. அப்ப சீரோல இருக்கவங்களுக்கு தான் பீரோ மறைக்கும். சரியா? நான் சொல்றேன் ரைட்டா? எனக்கு ஒரு 10 நாள் கைதட்டுறியா? வாங்க. சூப்பர். சொன்னதுல நீ சொன்னதுல திருத்தம் சொல்லியிருக்காங்க ஐயா, தெரியுதா? ஏரோ வந்து திரைக்கு முன்னாடி இருக்கும். ஈஸியா பார்க்கலாம். அதாவது வாரம் நேரம் தர தெரியும். அங்கிட்டு பாரு. பீரோ தான் சீரோ மறைக்கும். அது ஐயா முதல்ல ஏரோ, அடுத்து பீரோ, அடுத்து சீரோ.
சீரோவில் உட்காந்துருக்கவனுக்கு தான் பீரோ மறைக்கும். பீரோ மறைக்கும். சரி. வணக்கம், என் பெயர் சாயாண்டி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். பிரியாணிக்குள்ள போட்டி வச்சா எது ஃபெயில் ஆகும்? சொல்லுங்கப்பா. பிரியாணி. முட்டை பிரியாணியா? என் பேத்தி தான். வாங்க அது எப்படி பிளான் பண்ணிருக்காங்க? ஆடலும் பாடலும், ஆடலும் பாடலும். இங்கே வாங்கிட்டு வா. எதுங்க ஐயா, இது எங்க ஜோக் சொல்லுமியா? எங்க குடும்பத்துக்கு நாங்க தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க வாங்க, ஆடலாம் அழகி வா, ஜோக் சொல்லு. போதுமா? என்ன சொல்லிச்சு சொல்லுங்க பாப்பா. ஜோக்கு அவ்வளவு சொல்லியாச்சு, நீங்க கவனிக்கல. இன்னொன்னு வச்சுக்கோ. ஜோக் 2. சரி, அவர் சொல்லிட்டாரு. வீட்டுல வந்து சொல்லு, வச்சுக்கிறேன். பிரைவேட் எக்ஸாம் மாதிரி வச்சுக்கிடுவோம். வணக்கம், என் பெயர் மகிழ். நான் ஜோக் சொல்ல போறேன். ஒருத்தவங்க பார்ப்பாங்க, அதை வீடியோவும் பார்ப்பாங்க, மெசேஜும் பண்ணுவாங்க. ஆனா என் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது ஏன்னா ஸ்டேட்டஸே பார்த்து பழகல. ஸ்டேட்டஸ் பார்த்து பழகல. சூப்பர் சூப்பர், அருமை. என்ன 2 பேரும் ஒரே மாதிரி கடந்த முடிங்க. ஃபேமிலி யூனிஃபார்மா. நன்றிப்பா, பிறந்தநாள் வாழ்த்துக்கல. வாங்க இங்க இருக்கு. நான் சொன்ன நம்பளே இல்லைங்க. இது வயசு சொல்லுங்க. இந்த கையில் விடுப்ப. வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஏமா இதுக்கு எத்தனை வயசுமா? 3.5 வயசா? சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஏய், UKG-யா? LKG. அவங்க எப்படி அசைவாங்க? அவங்க வெஜிடேரியனா, ஆனா அசைவாங்க. எப்படி அசைவாங்க? இப்ப அசைச்சு காமிப்பாங்க. அசைச்சு காமிங்க. அப்படி குழந்தை என்ன செஞ்சாலும் நல்லா இருக்குங்க. ஒண்ணும் செய்யலாம் நல்லா இருக்கும். அதான் சிறப்பு. வாங்க. வணக்கம், என் பேர் வெண்பா. ஐயா சொன்னது போல எங்க அம்மா எனக்கு தமிழ் பேர் தான் வச்சிருக்காங்க. நல்லது பாருங்க, அதுக்கு ஒரு கை தட்டுங்க. எங்க அம்மா பேரும் புவனேஸ்வரி, எங்க அப்பா பேர் தென்னவன். நான் வந்து 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஒரு ஆசிரியர் வந்து அவனோட ஸ்டூடெண்ட்ட கேக்குறாங்க, டேய் உன்னோட வயசு கம்மியான பையன் எதுக்குடா அடிச்ச? இனிமே இப்படி பண்ண அவ்வளவுதான் அப்படின்னாரா. உடனே அவர் சொன்னார், அப்ப கூட ஒழுங்குமுறையே கையை நீட்டு அப்படின்னாரா. அதுக்கு அந்த பையன் சொன்னானா, சார் நான் பண்ண தப்புதானே இப்ப நீங்களும் பண்ண போறீங்க அப்படின்னு. ஓ, அடிச்சதா? அருமை. இங்க வாங்க. ஒண்ணும் இல்லை, போதும். நம்ம இன்னொரு தடவை சொல்லிக்கலாம். இப்ப நான் இவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு ஜோக் சொல்லவா? அங்க பாருங்க. எடுத்தாச்சா? வணக்கம், என் பெயர் கற்பகலட்சுமி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எந்த கட்டையால வீடே கட்ட முடியாது? என்னப்பா? எந்த கட்டையால வீடே கட்ட முடியாது? எந்த கட்டையால வீடு கட்ட முடியாது? கொலக்கட்டை. சரி, அது வயசுக்கு சொல்லிருச்சு. நான் ஏன்ட்ட கேட்டா செம்ம கட்டை அப்படின்னு சொல்லுவேன். அவர் தாத்தா பாடுவாரு, கொற்றவை நாச்சியார். நல்லா கேட்டுட்டுங்க. என்ன அழகான தமிழ் பேர் பாருங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஜோக்கு தான் பாருங்க. அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
ஒருத்தவன் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க துணி கடைக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே போனானா. ஏன்? ஏன்னா அது ஆடி ஆஃபரா. ஆடி ஆஃபர் அப்படி அதாங்க. அங்க பாருங்க. ஆத்தடி ஒரு யானை அதோட தலையில மண்ணெண்ணி போட்டுக்கிச்சா. ஏன்னா அது தலையில கல்லெண்ணி போட்டுக்கிச்சு ரத்தம் வரும்ல, அதனால மண்ணெண்ணி போட்டுக்கிச்சா. ஆத்தடி அங்க பாருங்க அங்க பாருங்க. வணக்கம், என் பேர் சஞ்சய். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எல்லா லெட்டரும் வர மாதிரி ஒரு வேர்ட் சொல்லணும் பார்க்கலாம். எல்லாம் ஒரு பேட் சொல்லுங்க பார்க்கலாம். போஸ்ட் ஆபீஸ். ஏன்னா அங்கதானே எல்லா லெட்டரும் வரும். ஐயோ பிரமாதம். தேங்க்யூ. அனைவருக்கும் மதிய வணக்கம். இனிய தீபாவளி திருநாள். ஏன்பா மதிய வணக்கம் மத்தியானத்தை ஞாபகப்படுத்துறீங்க? நான் தான் சொன்னேன்ல, கட்சி சாவாதீங்கன்னு சொன்னேன்ல, கேட்டீங்களா? இப்ப பாருங்க, உங்களுக்கு குரங்கு சின்னத்தையே கொடுத்துட்டாங்க. ஒரு 2 அக்கா பேசிக்கிறாங்க. ஏண்டி இந்த கொத்தனார கல்யாணம் பண்ணது தப்பா போச்சுடி. ஏண்டி? ஆமாண்டி, அவன் தப்பு பண்ணா மட்டும் பூசி மொழுகுறான், ஆனா நான் தப்பு பண்ணா ஊடு கட்டி அடிக்கிறான். வணக்கம். வாங்க அங்க பாருங்க. ஒருத்தர் சாப்பிடும் போது காலை பொத்திட்டே சாப்பிட்டாரு. ஒருத்தர் சாப்பிடும் போது காலை பொத்திக்கிட்டு சாப்பிட்டா. ஏன்னா அவன் சாப்பிட்டது இடியாப்பமா. இடியாப்பமா? சூப்பர்மா. எங்க உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிக்கிறீங்க. அங்க பாருங்க அங்க பாருங்க. திருத்தணிக்கும் பழனிக்கும் என்ன ஒற்றுமை? திருத்தணிக்கும் பழனிக்கு என்ன ஒற்றுமை சொல்லுங்க. ரெண்டுமே பரத் நடிச்ச படம். ரெண்டுமே பரத் நடிச்ச படம். பரத்னு ஒரு நடிகரே மறந்து போயாச்சு. ஆமா பரவாயில்ல, ஞாபகம் வச்சு சொல்றீங்க. நான் அவரோட ஒரு படம் நடிச்சிருக்கேன். சரி வாங்க. சந்தோஷ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தோஷ் பிரியன். மரமே இல்லாத காடி எது? சொல்லுங்க. தெரியலையா? சிம் கார்டு. மரமே இல்லாத காடி எது? சிம் கார்டு. சிம் கார்டு. சூப்பர். மரமே இல்லாத கார்டு சிம் கார்டு. இந்தாங்க. அங்க பாருங்க. இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? இவர் எங்க வீட்டுல இருந்து நான் கூட்டு வர்றப்ப மேடைக்கு வரணும்னு சொன்னேன். ஐயோ நான் வரமாட்டேன், நான் கூட்டத்துக்கே வரமாட்டேன், நீ மேடைக்கு வா, பேசினா தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீங்க மேடையில வந்து பேசலாம். சந்தோஷ் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா கைதட்டுங்க. சரி தமிழ் சொல்லு. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். சொல்லு. நான் தமிழாக்க இங்கிட்டு பின்னாடி மொழி வைப்பாரு. இப்ப ஜோக் சொல்றீங்க. என்னவா? எது சாப்பிட முடியாத ஜாம்? எது சாப்பிட முடியாத ஜாம்? சரியா? சூப்பரியா. வா கை கொடு. அங்க பாரு. கடவுள் நீதா? வெரி குட். என்ன படிக்கிறீங்க? 4ஆம். ஏன் 4th ஸ்டாண்டர்ட் சொல்ல? என்னடா எதுக்கு எடுத்தாலும் வைத்திக்க அப்படின்னு. அங்க பாருங்க நல்லா பேசுறாங்க. பழிச்சு இப்படிதான் பேசலாம். அங்க பாருங்க. வணக்கம். இப்ப நான் ஜோக் சொல்ல போறேன். பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆட முடியாது, அது என்ன பாட்டு? பாட்டு. அருமை.
நிப்பாட்டு. இப்ப ஏன் பதில் சொல்லல தாய்மார்கள்? அனைவருக்கும் வணக்கம். My name is Mano Adira. ஒன்றாம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி வரும் ஒரே உலகு. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தர. இருக்கிட்ட தாயே ஒரு நரி இருந்துச்சு, அது கதையும் சரியாயிடுச்சு. தேங்க்யூ. அதாவது அது என்ன தெரியுதா, ஒரு ஊர்ல ஒரு நரி அதோட சரி, இதுதான் உலகத்திலே சின்ன கதை. சரியா? சூப்பர், அருமையா பேசிருக்கீங்க. ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல ரொம்ப நேரமா நின்று மேலே பார்த்தாரு. அது ஏன் தெரியலையே. பஸ் 4 மணிக்கு மேலே வரும்னாங்கன்னா மேலே அப்படி போடுங்க. பஸ் 4 மணிக்கு மேல வரும் இருக்காங்க, பார்த்துருக்காங்க. 4 பேர் பிளாட்பார்க்ல நின்று இருந்திருக்காங்க ரயிலுக்கு. பாண்டியன் எக்ஸ்பிரஸ் முதலாவது பிளாட்பாரத்தில் வரும்னு சொல்லி சத்தம் கொடுத்துருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட். 4 பேரும் செத்து போயிட்டாங்க. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். பிளாட்பார்க்ல வரப்போகுதுன்னு நினைச்சு தண்டவாளத்துல குதிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். சரி, சோகமா சிரிக்கிறீங்க. ஏன் வருத்தப்படாத வாலிபர் சங்கமா இருக்கு. என் பெயர் கோஸ்வாமி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஒருத்தர் கிளாஸ்க்குள்ள போனோன்னா கணக்கு புக்கெல்லாம் கொலரி கிடைச்சான். இன்னொருத்தர் கேட்டானா ஏன்டா உன் கணக்கு புக்கு கொலரி கிடைச்சா, அது கணக்குல புள்ளியா. கணக்குல புளியா, அதனால குதிரை கிடக்குச்சு. வெரி குட். இந்தாங்க. My name is சுந்தரகாளி. நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தாயில சொல்லுங்க. தாயிலாக்கா தாய் இல்லம்மா, தாய் இல்லத்துல. வெரி குட், வெரி குட். சிவகங்கை நல்லா கை தட்டுங்க. தாய் இல்லத்தில் வந்திருக்காரு. டீச்சர், நாங்க செய்யாத தப்புக்கு நீங்க தண்டனை கொடுப்பீங்களா? அப்ப நான் ஹோம்வொர்க் செய்யல. செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுப்பீங்களா? இல்ல, ஹோம்ஒர்க் பண்ணல. சரி, இன்னொரு ஒருத்தர் கேட்டான் அப்பாட்ட போய், அப்பா உனக்கு இருட்டில் கண்ணு தெரியுமான்னு கேட்டிருக்கான். தெரியும் இருக்காரு. இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போடு அப்படின்னு இருக்கான். ஏன்னா அடி வெளுத்து போடுவாங்க அதுக்காக. அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்லுச்சு. நானும் தள்ளுனேன். அதுக்கு எல்லாரும் எதிர்த்துனாங்க. ஏன் அந்த பொண்ணு சொன்னதானே நானும் பண்ணேன். தள்ளி வந்துச்சு, நானும் தள்ளி விட்டேன். அது தப்பா? அது தப்பே இல்லை, அது தப்பே இல்லை. தள்ளிட்டு போனால் தான் தப்பு. சரிங்க, நன்றி. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. தமிழில் ஒரே வார்த்தை தான், அது வேறு மாதிரி சொன்னோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படின்னா, டீக்கடையில் ஒருத்தர் பேப்பர் படிச்சிருக்கான். பாலங்கட்ட மந்திரி 4 கோடி ரூபாய் ஒதுக்கினார். உடனே இன்னொருத்தர் ஒதுக்கிட்டாரா? அவ்வளோதான். ஒதுக்கினார்னா அதுக்கு பணத்தை சாங்ஷன் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஒதுக்கிட்டாருன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். வணக்கம். என் பேர் இப்போ ரீசெண்டாக இட்லி கடை தனுஷ் ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து நம்ம படத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு டைம் போனாங்க வந்து டிக்கெட் எல்லாம் உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எங்க டிக்கெட்னு கேட்டாரு. இட்லி கடைக்கு டிக்கெட் வேணும். இட்லி கடைக்கு டிக்கெட்டு? நல்ல வார்த்தை. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தமிழொலி. வெத்தலையோட சேராத பாக்கு எது? எது? வெத்தலையோட சேராத பாக்கு எது? வெத்தலையோட சேராத பாக்கு எது? மைசூர் பாக்கு. மைசூர் பாக்கு. வெரி குட். நாங்க ஒரு பையனோட அம்மா சொன்னாங்கன்னா சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரலாம்னு சொன்னாங்க.
அவன் நேரம் மெக்கானிக் ஷாப் போனான். ஏன் என்ன பீஸ் வாங்க போனான். அப்படியா? சரி. வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.